டான்ல மைக் ஒர்க் ஆகுதாமா? ஒர்க் ஆகுது மேடம். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒர்க் ஆகுதா? சவுண்டா பேசுறீங்களா? மேடம் பசங்க எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருக்கீங்க அங்க? ஓகே மேடம் ஓகே இன்னும் சார். யாரும் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க மேடம். ஓகே சார். சரி. ஓகே. மத்தவங்க எல்லாம் படிச்சிட்டீங்களாமா? ஓகே. யாரு ஏ டீமா இருக்கீங்க? ஓகே, இங்க ஏ டீமா இருக்காங்களா? எல்லாருமே ஏ டீமா இருக்கீங்களா இன்னைக்கு? சரி, பி டீம். நான் தான் ஏ டீம்க்கே தம்ஸ் அப் பண்ணிட்டோமே காண்றீங்களா? பி டீம் யாருமா இருக்கீங்க? நாங்கக்கா. சரி, ஓகே. இப்போதைக்கு 2 பேர் மட்டும் இருங்க. டான்ல இன்னும் வரல ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. நேத்தி ஹோம்வொர்க் போட்டீங்களா? ஹோம்வொர்க் போட்டீங்களாமா? போட்டோம்க்கா. போட்டீங்க. ஆன்சர் வந்துதா? வந்துச்சுக்கா. ஓகேம்மா. அது ஒரு இம்பார்ட்டன்டான சம்மன் சொல்லியிருந்தேன். அதை நீங்க எல்லாருமே போட்டு பார்த்துருக்கணும். சரி, ஓகே. கீதான்ற ஐடியில இருக்கீங்கம்மா. ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? இருக்கீங்களாமா? ஏடி மேன்ஸ் பண்ணுங்க. நீங்களா தான் ஏடி. 4ஆ? இதுவா? ஃபர்ஸ்டா 4ஆ? இதெல்லாம் நீங்க தெரியுமா? ஃபர்ஸ்டா 4தா? 4th தான்க்கா நினைக்கிறேன். 4th தான் நினைக்கிறீங்க. அதான்க்கா. சரி, ஆன்சர் என்னம்மா இதுக்கு? செகண்ட்க்கா. ஆன்லைன் செகண்ட். படிச்ச என்னன்னு கேட்க மாட்டீங்க. அக்கா மாத்துங்கக்கா, நான் சொன்னேனே. பி டீம் சொல்லுங்கம்மா. தேர்டுக்கா. ஏ டீம். நான் இப்ப ராங்கா நான் மென்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்பவே வந்து மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க. ஆனா நான் மாத்த மாட்டேன். ஆனா அப்பவே சொல்றீங்களா? ஓகேவா? ஏ டீம் சொல்லுங்கம்மா. பி டீம். அவங்கன்னா ஏ டீம் தான். தேர்ட் ஆப்ஷன்க்கா. பி டீம் சொல்லுங்க. தேர்ட் ஆப்ஷன். இடையில பேசினாலே கன்ஃபியூஸ் ஆகுது. ஏ டீம். இது வந்து 4th. பி டீம். 4த்க்கா. ஏ டீம். ஒன்னே சொல்லுங்கக்கா. இது 16 சொல்ல மாதிரி இருந்தது. ஏ டீம். ஃபர்ஸ்ட்க்கா. உங்க கொஸ்டின் கேன்சல் பண்ணா போதும். பி டீம் சரி. ஏ டீம் தேர்ட். பி டீம் சொல்லுங்கம்மா. செகண்ட்க்கா. ஓகே. ஏ டீம் 4தா? கரெக்டாமா இது? ஓகே. பி டீம். தேர்டுக்கா. ஏ டீம் கரெக்டாமா?
சரி சரி ஓகே. பி டீம் தேர்டுக்கு ஓகே. ஏ டீம் எத்தனை மிஸ்டேக் இருப்பீங்க? அதுவும் நான் அப்படியே சொன்னேன். 2 மிஸ்டேக்கா? சொன்னாங்க நீ அக்கா. ஒண்ணு நான் சொல்ல தப்பா இருக்காது. ஒண்ணே ஒண்ணு தப்பு. அது நீங்க சொன்னது. இல்ல இப்போ சொன்னாங்க ஆன்லைன் 2 மிஸ்டேக். சொன்னாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்ணீங்களா? 1 2 ஏ பி ஏ ஏ இது யார் சொன்னது? ஆரியா சொன்னாங்க. ரைட்டுதான்க்கா. உண்மையிலே புக்ல அதான் இருந்துச்சு. இல்லக்கா புக் ஹேண்ட் செக் பண்ணுங்க. நீங்க என்ன குடிச்சு வச்சீங்க? நான் வேற என்ன குடிச்சு வச்சிருக்கேன். ஓகே பாத்துக்கோங்க எந்த மிஸ்டேக்னு. இன்னைக்கு ஃபுல் மார்க் வாங்கல. எல்லாம் வந்து உங்க மேல எதுவும் தப்பு கிடையாது. 1/27 அதான் எனக்கு ஒண்ணு சரி ஓகே. ஹோம்ஒர்க் சம் 1/27 பாக்கணுமா? ஹோம்ஒர்க் சம் போட்டு காட்டணுமா திருப்பி யாருக்காவது? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சம் இருக்குன்னு பாருங்கம்மா. எக்ஸாம்பிள் சம் ஏதாவது இருக்கா? இல்ல, பயிற்சி சம் மட்டும்தான். கேட்கவே இல்லை. தமிழ் மீடியம் ஓகே. நேத்து லாஸ்டா எந்த சம்மா பார்த்தோம்? எடுத்துக்காட்டு 2.22. ஓகே கரெக்ட். சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கிறது வந்து பயிற்சியில தான் இருக்கு. எக்ஸசைஸ் சம் தான் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். பயிற்சியோட சம் ஆக்சுவலா நீங்க தான் ஹோம்ஒர்க் போட வேண்டியது. நீங்க அன்னைக்கு வேற வேற சம் எல்லாம் ஹோம்ஒர்க்னு சொன்னதுனால இந்த சம்ம நான் போட சொல்லல. இதுல உங்களால எந்தெந்த சம் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்கா போட முடியும்னு பார்த்து சொல்லுங்க. செகண்ட் சம் எல்லா சமயம் போடலாம்க்கா. செகண்ட் சம் மாடல் நான் இன்னும் உங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுத்துட்டேனா? எனக்கு தெரியுமே. தேர்டு சம் போடலாம்க்கா. நான் போட்டுட்டேன். ஓகே. நான் சொல்லி கொடுத்தபடி உங்களால எதெல்லாம் போட முடியும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. தேர்டு போடலாம்க்கா. தேர்ட் போடுவீங்களாமா? ஓகே. போடலாம்க்கா. ஃபர்ஸ்ட் போடுவீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட்ல எல்லாமே போட்டுருவீங்களாமா? ஃபர்ஸ்ட் தேர்ட் போட்டுருவீங்க. ஃபோர்த் போடுவீங்களா? 4 5 6 போடலாம்க்கா. 6 தான் ஏற்கனவே ஹோம் போட்டாச்சு. ஓகே. என்ன வாயை திறக்கல யாரும்? செகண்ட் பாப்போமா? ஃபர்ஸ்ட்ல இல்லைன்னா ஷார்ட்டா சொல்லிருட்டுமா? நம்ம பார்த்த ஆன்சர் சொல்லலாமா? நம்மளே சொல்லலாமா? ஓகே. அங்க என்னமா இருக்கு? இதோட அடுத்த 3 நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் 3 டேர்ம் அங்க என்னென்ன இருக்கு? 8 24 72. ஃபர்ஸ்ட் அது என்ன ரிலேஷன்ல இருக்கு? அதுக்கும் ஒரு நம்பருக்கு என்னென்ன ரிலேஷன் பாப்போமா? 8 8 பெருக்கி இருக்காங்களா? 8ன்னு இருக்கிற நம்பர் எப்படி 24 மாறுனுச்சு? 8 எப்படி 24 ஆச்சு? 8 8 20. என்னமா தடவை பெருக்கிருக்காங்க. 3 பெருக்கிருக்காங்க. வெரி குட். 24ல இருந்து 3 பெருக்கினீங்கன்னா 72 வருது. பெருக்கி பாருங்க. 24 கூட 3 பெருக்கி பாருங்க. மல்டிபிள் பண்ணி பாருங்க. ஆமாக்கா 72 தான்க்கா வருது. 72 தான் வருது. அப்ப கரெக்ட். அப்ப 3 3 மல்டிபிள் பண்ணா அடுத்தடுத்த டேர்ம்ஸ் வரும். 72 கூட 3 மல்டிபிள் பண்ணி பாருங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்க. 6
216. 216 அக்கா. இது வந்து நம்ம இன்னும் வந்து அந்த அரித்மெட்டிக் எல்லாம் போல. ஓகேவா? சரி, இந்த இது உனக்கு புரியுதா? இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரலா என்ன அதுல நீங்க வந்து நம்மள வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. அவங்க கேட்டது அடுத்த 3 டேம் உங்களால பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுக்கலாம். 3 மல்டி பண்ணா நமக்கு கரெக்ட் ஆன்சர் வருது. அப்போ 72 கூட 3 மல்டி பண்ணா என்ன ஆன்சர் வருது? 216. 216. ஆமாக்கா. அது கூட 3 மல்டி பண்ணி பாருங்கம்மா. 648க்கா. அது கூட 3 மல்டி பண்ணா 648க்கா. ஓகேம்மா. அது கூட ஒரு 3 மல்டி பண்ணி பாருங்க. 1944க்கா. 1944. இது நீங்களா மல்டி பண்ணீங்களா, புக் பார்த்து சொன்னீங்களா, நோட் பார்த்து சொல்றீங்களா? மல்டிபிள் பண்ணி பார்த்தோம்க்கா. மல்டி பண்ணி பார்க்கணும். ஓகேவா? 3 டைம்ஸ். அடுத்த 3 டைம்ஸ் இதாம ஆன்சர். ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் புரியுது இல்லம்மா? ஒரு டேமும் 3 மல்டிபிள் ஆகுது. அதாவது 3n வரும். அதான் கான்செப்ட். 3 இன்ட்டு n வராது. 3n கிடையாது. ஏன்னா n நான் 1 to 3 சப்ஸ்டிட் பண்ணி சொல்லியிருக்கேன்னா நீங்க அதெல்லாம் எதுவுமே போட வேணாமா. ஒரு நம்பர் கூட 3 மல்டிபிள் பண்ணா இந்த டேம்ஸ் வருது. அதனால நீங்க அடுத்தடுத்த டேம்ஸ் வந்து இது A1 A2 A3 வச்சுக்கோங்க. இது A4, இது A5, இது A6. அவ்வளவுதான். இது மாதிரி போட்டுக்கிறீங்களா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, அடுத்த சம் ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணி. இங்க 5 இருக்கு, 1 இருக்கு, -3 இருக்கு. அப்ப அதிகமாகுதா கம்மியாகுதா? கம்மியாகுது. அப்போ நம்ம இதை சரி, 5ல இருந்து 1 எவ்வளவு கம்மியா இருக்கு? 4. 1ல இருந்து -3 எவ்வளவு கம்மியா இருக்கு? -4. அதாவது 4 கம்மியா இருக்கு. அப்போ இதுல இருந்து ஒரு -4 பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? -7. -7க்கா. மைனஸ்ல போகும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி போகும். அது கூட ஒரு -4னா -11. வெரி குட். அது கூட ஒரு -4னா -15. இப்போ இங்க 0 இருக்கு. 1 2 3 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது வந்து -1 -2 -3 -4 -5 -6 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்க 5ன்ற ஒரு பிளேஸ்ல இருக்கோம். 5ல இருந்து எவ்வளவு கம்மி ஆகுதுன்னா 5ல இருந்து 4 3 3ன்றது இந்த பிளேஸ் 2 1 இந்த இடத்துக்கு வந்துட்டோம். 4 கம்மியா இருக்கு. அடுத்து 1க்கு போயிருக்கு இங்க இருந்து. அப்போ 1 2 3 4 இந்த 4 டைம்ஸ் ஜம்ப் பண்ணி வந்தாதான் இந்த இடத்துக்கு வர முடியுது. அடுத்து இங்க இருந்து 4 இந்த டைரக்ஷன்ல போறதுனால இதே டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கணும். ஓகேவா? இதே டைரக்ஷன்ல 1 2 3 4 போய் பார்த்தோம்னா அங்க -7 இருக்கும். அதுதான் ஆன்சர். அதே மாதிரி இன்னும் 4 ஜம்ப் பண்ணி போய் பார்த்தா -11 வரும். இன்னும் 4 ஜம்ப் பண்ணி போய் பார்த்தா -15 வரும். ஓகேவா? அப்போ நீங்க இது A1 A2 A3ன்னு எழுதிட்டீங்கன்னா A4 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்? -7. A5 ஈக்குவல் டு -11. A6 ஈக்குவல் டு -15. அவ்வளவுதான் ஆன்சர். மேம் 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 நான் நாகேஸ்வரி பேசுறேன் மேம். சொல்லுங்க மேம், இந்த மேம். கீதான்ற ஐடில ஒரு பொண்ணு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க மேம் டியூஷனு. ஓகே மேம். அவங்க பேசுறதெல்லாம் கேக்குதாங்க மேம்? இல்ல மேம், அவங்க பேசுறது எதுவுமே கேட்கல. கேட்க மாட்டேங்குதாங்க மேம். நான் கூப்பிட்டு பாத்துட்டேன். ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குமா மேம்? அவங்க அன்மியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசி காமிக்கல மேம். நான் கூப்பிட்டேன், அவங்க அன்மியூட் பண்ணி எதுவுமே பேசல. இல்ல மேம், இப்ப எனக்கு அவங்க கால் பண்ணி அவங்க தான் சொன்னாங்க, நான் பேசுறது அவங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியலப்பா. நான் ஆனா பாப்பா அந்த ஒன் வேர்ட் எல்லாம் கேட்கும்போது ஆன்சர் பண்றான். ஆனா ஆன்சர் அவங்களுக்கு போதா என்னன்னு தெரியல. வாய்ஸ் கேக்குதா? அன்மியூட் பண்ணிட்டு ஒரு டைம் மட்டும் பேச சொல்லுங்க மேம். சரி ஓகே மேம். மியூட்ல இருக்கு. இப்ப அன்மியூட் பண்ணிட்டு அவங்கள பேச சொல்லுங்க. பாப்பா பிரியாமணி பேசுங்கய்யா.
நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க பாப்பா. அண்ணி மைக் ஆன் கேக்குதாங்க பண்ணி அண்ணி? பேசி பாருங்கம்மா. கீதா அண்ணி கேக்குதா உங்களுக்கு? ஹலோ மதனி. இந்த ஒரு நிமிஷம் மேம். ஓகே மேம். ஓகே மேம், நான் இந்த கால் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் மேம். ஏதோ ஓகே மேம். அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ போல மேம். சரி மேம், சரி மேம், சாரி ஓகே. மேம். அந்த ஐடியில ஒருத்தவங்க தான் இருக்காங்களா மேம்? அந்த ஐடியில ஒருத்தவங்க தான் மேம் இருக்காங்க. 2 பேருக்கு ரீசார்ஜ் பண்ணலையாங்க மேம், அதனால அவங்க வர முடியல. சரிங்க மேம். ஓகே மேம். சரிங்க மேம், நான் அவங்ககிட்ட பேசிட்டு சொல்றேங்க மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம், சாரி மேம். ஓகே ஓகேம்மா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? செகண்ட் தேர்ட் போலாமா? இது பாருங்கம்மா. 1/4, 2/9, 3/16. அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 4 வந்துரும். கரெக்ட். கீழே 20 அக்கா. 20 இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது தோணுதா? 21 இருக்குமோ? எவ்வளோமா? 25 சொல்லுங்க. கரெக்ட். 25 எப்படி சொன்னீங்க? சொல்லுங்க. ஸ்கிரீனை காமிக்கா சொல்றேன். சொல்லுங்க. 24 வருமா? டான்ல வந்துட்டீங்களாமா? எத்தனை பேர் இருக்கீங்க? மத்தவங்களாம் சரிம்மா. ஓகே. அந்த உள்ள சம்ம மட்டும் எனக்கு ஒரு டைம் சொல்லுங்க. நான் என்ன கரெக்ட் ஆன்சர்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போடுவோம். ஸ்கொயர்டுக்கா. வெரி குட். 5 ஸ்கொயர் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? ஆமாங்கா. ஓகே. ஓகே, அங்க உள்ள சம்ம சொல்லுங்கம்மா. 1/4. இருங்க. 1/4, 2/9. 2/9, 3/16. அப்புறம் அவ்வளவுதான்க்கா. அவ்வளவுதான்டா. சரி, மேல 1 2 3 இருக்கா? அப்ப அடுத்து என்ன இருக்கும்? 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும். 3 நம்பர் போட்டுட்டோம். இப்ப கீழே உள்ள நம்பர் இது பாருங்க. 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்ப அடுத்து என்னவா இருக்கும்? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25. 6 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 36. 7 ஸ்கொயர் 49. 49. அப்படியே என்னன்னு தெரியலமா? ஸ்கொயர் என்னன்னு தெரியும்ல? 7 × 7, 6 × 6. அது தெரியும்ல? ஓகே. இது 5 × 5 பெருக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர். அவ்வளவு. ஓகே. இது A4, A5, A6. அவ்வளவுதான் சம். ஓகேவா? இத நாங்க போடணுமாக்கா? போடணும். இதே மாதிரி போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்க போடலாம். லாஸ்டா நான் எடுத்து எழுதுங்க. A4 = 4/25. அந்த மாதிரி எடுத்து எழுதணும். A5 = அந்த மாதிரி எடுத்து எழுதுங்க. A6 = அந்த மாதிரி எடுத்து எழுதுங்க. இதுக்கு முன்னாடி என்ன எழுதண்டிலக்கா? அதுக்கு முன்னாடி உள்ள தேவையில்லமா? நம்ம கேட்டது 3 டைம் தானே. அதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா அதெல்லாம் போட்டு காட்டலாம். டேரக்டா கண்டுபிடிக்க தெரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி வேற எதுவும் எழுத வேண்டாமான்னு கேக்குறேங்கா. எழுத வேணாமா? ஓகேக்கா. ஓகே. நெக்ஸ்ட் சம் போமா? ஓகே. போவோம்க்கா. இந்த ஓகே. செகண்ட் இன்னும் உங்களுக்கு சொல்லி தரல. இது ஈஸி தான். பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளில் முதல் 4 உறுப்புகளை காண்க. அதாவது ஃபர்ஸ்ட் 4 டைம்ஸ் நம்ம கிட்ட கேக்குறாங்க. இங்க அதோட ஜெனரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட பொது உறுப்புகள் கொடுத்துட்டு 4 உறுப்புகளை கேக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஏதாவது கொஸ்டின் படிங்கம்மா. ரித்திஷ்கா, எந்த கொஸ்டின்கா? சொல்லுங்கக்கா. எக்ஸசைஸ் 2.4ல செகண்ட் சம் படிங்கம்மா. அந்த வரேன்க்கா.
Find the first four terms of the sequences whose nth terms are given by. கீழ உள்ளதை படிக்கவாக்கா? ஃபர்ஸ்ட் மட்டும் படிங்கம்மா. Subdivision 1 2, 5, 10, 17 and so on. ஓகே மேம் ஒரு நிமிஷம் மேம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மேம் வந்துட்டாங்க மேம். இப்படித்தாங்க மேம். இப்படித்தாங்க மணி. ஓகே இப்ப இல்ல மேம் வந்துட்டாங்க பேசிக்கங்க மேம். சரி நீங்க பேசுறது கேக்குதுமா. தேங்க்யூ மேம். இந்த பேசிக்கங்க மேம். ஓகே ஓகே மேம். பேசுறது கேக்குதாமா? கேக்குதுக்கா. ஓகே ஓகேமா. புரியுதா உங்களுக்கு நடத்துறது? புரியுது. சரி ஓகே. நீங்க வந்து எப்போ டவுட்னாலும் கேளுங்க ஓகேவா? நீங்க இதே மாதிரி அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே ஏதாவது கொஸ்டின் கேட்டா அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணாதான் எங்களுக்கு கேட்கும். சரிம்மா. சரி ஓகேம்மா. ஓகே இங்க ஃபர்ஸ்ட் 4 டேம் நம்மள கேக்குறாங்களாமா? முதல் 4 உறுப்புகளை கேக்குறாங்க. முதல் 4 உறுப்புகள்னா என்ன அர்த்தம்? A1 A2 A3 A4 இவ்வளவுதான். இந்த 4 உறுப்புகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? சரி அங்க கொடுத்திருக்க டேம் சொல்லுங்கம்மா. ஏஎன் அப்படின்றதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க படிச்சு சொல்லுங்க. n அடுக்குல 3 -2 கரெக்டா? ஓகே இப்போ ஓகேம்மா. ஓகே இப்போ நம்ம 4 உறுப்புகள் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ n இருக்கிற பிளேஸ்ல நீங்க 1 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 1 கியூப் -2 சால்வ் பண்ணுமா? 1 கியூபோட வேல்யூ என்ன? 1 கியூப்னா என்னன்னா 1 × 1 × 1 3 டைம் எழுதணும்னு அர்த்தம். 1 × 1 1 1 × 1 1 தான். அப்போ 1 -2 1 3 டைம் பெருக்கி பார்த்தா எவ்வளவு வரும்? வரும். ஆன்சர் 1 கிடையாது. 1 -2னா -1 கரெக்ட். அதுதான் ராங். சரி இப்போ n-க்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ணுமா? 2 கியூப் -2 2 கியூப் வேல்யூ என்ன? 8 2 × 2 8 8 -2 இப்போ +6 தான். பிளஸ்கா. பெரிய டேமோட தான் நம்ம போடணும். ஓகே ஓகே இப்போ A3 கண்டுபிடிக்கலாமா? ஓகே n பிளேஸ்ல 3 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்ப 3 கியூப் -2 3 கியூபோட வேல்யூ என்னமா? 27 28 9 கூட ஒரு 3 மட்டும் பண்ணா 27 -2 எவ்வளவு வேல்யூ வரும்? 25 அவ்வளவுதான். 25 நெக்ஸ்ட் போடுவோமா? A4 A4னா என்ன மீனிங்? 4 வெரி குட். 4 × 4 × 4 வேல்யூ என்ன? 64 64 -2 என்ன ஆன்சர்? 2 அவ்வளவுதான் ஆன்சர். நானும் வயசு இருக்க மாட்டேன். n-க்கு பதிலா இங்க இருக்கிற ஒரு நம்பரையும் சப்ஸ்டிட் பண்றீங்கம்மா. நம்மள முதல் 4 உறுப்பு கேட்டதுனால 1 2 3 4 4 நம்பரையுமே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. n-க்கு பதிலா ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டிட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் 2 3 4 அப்படியே சால்வ் பண்ணி போட வேண்டியதா. 1 கியூப்னா அந்த 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 வரும். 1 -2 -1 அது மாதிரி 2 3 4 சால்வ் பண்ணீங்கன்னா -1 6 25 62 இது 4 தான் ஆன்சர் நமக்கு. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இப்ப அதே மாதிரி பேலன்ஸ் அதே மாதிரி இன்னும் 2 சம் இருக்கா பாப்போமா? பார்க்கலாம்க்கா. சரி இதுல எந்த சம் நீங்க ஹோம்வொர்க்கா போடுவீங்க சொல்லுங்க. Third போடுறீங்களா? நம்ம செகண்ட் இப்ப அப்ப பாக்கலாமா? பார்க்கலாம்க்கா. ஓகே இந்த சம் ஹோம்வொர்க் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேமா இது மட்டும் ஹோம்வொர்க் நோட் பண்ணிக்கோங்க.
இந்த சம் ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம் நம்ம போடுவோம். பண்ணியாச்சுக்கா. ஓகேம்மா, இதை மட்டும் எனக்கு சொல்றீங்க? சொல்றேன்க்கா. ஓகேம்மா. ஓகே, சம் சொல்லுங்க. an ஈக்குவல் டு -1 -1 n plus 1 பவர்ல அப்புறம் n plus 1 n plus 1 n into n plus 1. ஓகே ஓகேம்மா. ஓகே ஓகே. ஓகே, இப்போ n-க்கு பதிலா 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணலாமா? n-க்கு நம்ம முதல் 4 உறுப்புன்றதால 1 சப்ஸ்டிட் பண்ணும், 2 சப்ஸ்டிட் பண்ணும், 3 அடுத்து 4 4 உறுப்புகளை வந்து சப்ஸ்டிட் பண்ணணும் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ n எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயுமே 1 போட்டுக்கணும். பவர்லயும் எல்லா இடத்துலயுமே n இருந்தாலே இப்ப அது எல்லாத்துக்கும் பதிலும் 1 சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ -1 பவர்ல என்னமா போடணும்? 1 plus 1. இங்க இன்ட்ல ஒரு n இருக்கு. n சரி 1 1 plus 1. ஓகே, இப்போ -1 இப்ப சால்வ் பண்ணுமா? -1 ஹோல் பவர் 1 plus 1 2. அப்ப 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இந்த 1 மல்டிபிள் இருக்கு, அது அப்படியே இப்போதைக்கு சும்மா இருக்கட்டும். 1 plus 1 2. ஓகே 2. வெரி குட். -1 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? +1க்கா. +1. ஏன்னா -1 இன்ட்டு -1 பிளஸ் ஆயிடும். +1 அதனால போட வேணாம். சரி, இப்ப +1 சும்மா வச்சுக்கிறேன். இது கூட இங்க ஒரு 1 மல்டிபிள் இருக்கு, அது கூட இங்க ஒரு 2 மல்டிபிள் இருக்கு. இந்த மாதிரி பிராக்கெட்ல இருந்தா பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். 1 into 1 1 தான். 1 கூட 2 மல்டி பண்ணீங்கன்னா 2 தான். அவ்வளவுதாம்மா. A1க்கு 2 ஆன்சர். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. சப்ஸ்டிட் பண்றதா ரொம்ப ஈஸி. ஓகே, அதே மாதிரி 2 சப்ஸ்டிட் பண்ணலாமா? n-க்கு பதிலா பண்ணலாம்க்கா. n இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 2 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ -1 சொல்லுங்க பாப்போம். அங்க 1 தானே இருக்கு. n இருக்கிற பிளேஸ்ல மட்டும் தான் நீங்க 2 சப்ஸ்டிட் பண்ணும். அப்ப 2 plus 1 n இருக்கிற பிளேஸ்ல 2. அப்போ இங்க ஒரு 2 plus 1 2 plus 1. பாருங்கம்மா, இங்க எல்லாம் பாருங்க. n இருக்கிற பிளேஸ்ல மட்டும் தான் நீங்க 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணணும். 1 சப்ஸ்டிட் பண்ணிருக்கீங்களா? இங்க 2 போட்டுருக்கீங்க. இதோ இருக்குல்ல n, இந்த n-க்கு பதிலா நம்ம 2 சப்ஸ்டிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 1ங்கறீங்க. ஆமாமா, இங்க 1 சப்ஸ்டிட் பண்ணனும், அடுத்து 2 சப்ஸ்டிட் பண்ணனும், அடுத்து 3, அடுத்து 4. ஓகேக்கா. 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஆன்சரே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். -1 2 plus 1 பவர்ல இருக்கே. 2 plus 1 3க்கா. 3. இந்த 2 அப்படியே இருக்கட்டும். ஓகே, இங்க 2 plus 1 3. 3க்கா. 3. -1 ஹோல் கியூப் இருக்குமா? ஆன்சர் என்ன வரும்? +1 -1 into -1 into -1. என்ன ஆன்சர்? -1 -1 தான் ஆன்சர். இன்ட் இந்த 2 அப்படியே வச்சுப்போமா? 2. இந்த 3 அப்படியே வச்சுப்போம். இதெல்லாம் மல்டி பண்ணி பாருங்க. -1 into 2 -2. -2 into 3 -6 -6. இது செகண்ட் டேர்ம் எல்லாருக்கும் புரியுதா? அந்த -1 எப்படிக்கா வந்துச்சு? -1 ஹோல் கியூபோட வேல்யூ -1 தானே வரும். -1 into -1 into -1. -1 into -1 +1. +1 கூட -1 மல்டி பண்ணீங்கன்னா -1. ஓகே ஓகே ஓகேமா. இப்ப A3 சப்ஸ்டிட் பண்ணுமா? A3. ஓகே, அப்போ n பிளேஸ்ல நீங்க 3 சப்ஸ்டிட் பண்ணி போவீங்க. அப்போ -1 ஹோல் பவர் 3 plus 1. n இருக்கிற இடத்துல மட்டும் 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 n இங்க இருக்கு 3, இங்க n இருக்கு 3 plus 1 equal to சால்வ் பண்ணுமா? -1 ஹோல் பவர் இப்ப என்னமா வரும்? 3 plus 1 4. 4 4 3. இந்த 3 plus 1 4 4 4க்கா. -1 ஹோல் பவர் 4 என்னமா ஆன்சர் வரும்? வெரி குட், +1.
இன்ட்டு 3 இருக்கு இன்ட்டு 4 இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1 into 3 into 4 12. வெரி குட். 12 மட்டும்தான். 12. நம்ம 4 உறுப்பு கண்டுபிடிக்கணுமா? 3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொன்னு கண்டுபிடிக்குமா? இப்ப n இருக்கிற பிளேஸ்ல நான் 4 சப்ஸ்டிட் பண்ண போறேன். A 4 n இருக்கிற பிளேஸ்ல மட்டும் நம்ம 4 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 4 + 1 ன்னு வரும். இங்க 4 வரும், பிராக்கெட்ல 4 + 1 ன்னு வரும். சால்வ் பண்ணுமா? -1 whole power 5. 4 + 1 5 into 4 into 4 + 1 5. ஓகே. -1 whole power 5 என்ன ஆன்சர் வரும்? -1. எப்படி சொல்றீங்க? இது வந்து ஒற்றைப்படை எண்ணா இருந்தா மைனஸ்லயே ஆன்சர் வரும். இரட்டைப்படை இருந்தா பிளஸ்ஸா இருக்கும். நீங்க போட்டு போட்டு பாக்குறதுக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? 20. வெரி குட். -20. 4 × 5 20. மைனஸ் கூட மல்டி பண்ணிட்டீங்கன்னா -20. இதுதான் ஆன்சர். 20 கிடையாது ஆன்சர், -20 தான் ஆன்சர். -20க்கும் +20க்கும் நடுவுல ஒரு 40 நம்பர் இருக்கு. அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, இத ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் எல்லாரும் பாக்குறீங்களா? யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே பாருங்க, புரியாதவங்க கேளுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா தேஜாஸ்ரீ எந்த ஸ்கூல்? தேஜாஸ்ரீ நீங்க எந்த ஸ்கூல்மா? சாலைமங்கலம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்க்கா. நீங்க எந்த ஸ்கூல்மா? நாங்க அதே ஸ்கூல் தான். ஓகே ஓகே. உங்க பேரு? பிரியாமணி மேம். ஓகே. அக்கானே சொல்லுங்கம்மா. ஓகே, இதுல யாருக்கும் டவுட் இல்லைல்லம்மா? இல்லைங்கக்கா. ஓகே ஓகேம்மா. நெக்ஸ்ட் சம் போவோமா? ஓகே, இது தேர்ட் பாருங்கம்மா. சரி, தேர்ட் நீங்க போடுவீங்க, நம்ம இப்ப சொல்லி கொடுக்கலாமா? சும்மா தானே காய்ச்சிங்க, நீங்களே போடுங்கக்கா எல்லா சமயம். போட்டுருமா? போடுறீங்களா? போட்டுறீங்களா? மூணுமே ஹோம்ஒர்க்கா போடுவீங்க. சரி, போட்டு வாங்க. இது போட்டுருவீங்களாமா? போணுமாக்கா? ஹோம்ஒர்க் தான் போடுறீங்களா? 3 ஒன்னு மாடலுக்கு சொல்லி தரட்டுமா? வேண்டாம், இங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு நீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. சரி, ஓகேம்மா. இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன மெத்தட்ல இருக்குன்னு, இந்த ஃபர்ஸ்ட் சம் கஷ்டம். ஆனா நீங்க எல்லாரும் எப்படி போடுங்க வரீங்கன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே ஸ்கூல்ல போட்டதுனால சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. இங்க 2 இருக்கு, 5 இருக்கு, 10 இருக்கு, 17 இருக்கு. அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். ட்ரை பண்ணுங்க. எப்படி சொல்றீங்க? அஞ்சு ஆட் பண்ணீங்களா? அக்கா ஃபர்ஸ்ட் சம் மட்டும் சொல்லித்தாங்க அக்கா. ஏன்னா புரியல உங்களுக்கு. ஆமா சரி, அக்கா. அத மட்டும் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க பாப்போம். 2 5 10 17 அடுத்த நம்பர் என்னவாமா இருக்கும்?
அக்கா சொல்லுங்க. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்காவா? ட்ரை பண்றேன்க்கா. ட்ரை பண்ணுங்க. இப்ப ட்ரை பண்றதுக்கு முன்னாடி 22ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. சரி, இது மாதிரிலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேனா, இதெல்லாம் கேட்டா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒற்றைப்படை என்ன இருக்குக்கா? மாத்தி மாத்தி என்னப்பா சொல்றீங்க? முதல் நம்பர் இரட்டைப்படை என்ன இருக்குக்கா? ஆமா. ரெண்டாவது வந்து ஒற்றைப்படை என்ன இருக்குக்கா? ஓகே. இப்படிதான்க்கா மாத்தி அப்ப மாத்தி அடுத்த நம்பரு இது சம ஒரு மாதிரி இருக்கு, இது ஒரு மாதிரி இருக்கு. அப்ப அடுத்த நம்பர் இதே மாதிரி இருக்குமோ? அப்ப என்னவா இரட்டைப்படை இருக்கும்? என்னதான்க்கா இருக்கும்? ஆமாக்கா. இரட்டைப்படை என்ன இருக்குமா? சரி, அது என்ன நம்பரு? அதனால நீங்களே 22 இருக்கீங்க. சரி, அப்ப 10ல இருந்து 10 சொல்லுங்கம்மா. புரியல. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்லக்கா. என்ன ஃபார்முலாவா? Tn equal to a plus n minus 1. இல்ல அவ்வளவு எல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 1, இதுதான் இதோட ஆன்சர். இது வந்து 2 ஸ்கொயர் பிளஸ் 1, இது வந்து 3 ஸ்கொயர் பிளஸ் 1. இத கவனிக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து 4 ஸ்கொயர் பிளஸ் 1. 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னமா? 1. 1 பிளஸ் 1 2. 2 ஸ்கொயர் 4. 4 பிளஸ் 1 5 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 9. 9 பிளஸ் 1 10. 17 இருக்கா? 17 எப்படி வந்தது? 4 ஸ்கொயர் 16. 16 பிளஸ் 1 17. அப்போ நெக்ஸ்ட் 5 ஸ்கொயர் பிளஸ் 1 வருமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 25 plus 1 26. ஆனா இதுல வந்து நம்ம கிட்ட அது கேட்கல. அடுத்த 3 உறுப்புகளை காண்க கேட்கல. இதோட எண்ணாவது உறுப்பு ஜெனரல் டேர்ம் கேட்டிருக்காங்க. அதாவது ஏன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாடல தான் நீங்க 1 2 3க்கு பதிலா என்னன்னு போட்டு எழுதணும். அப்ப எப்படி எழுதலாம்? n ஸ்கொயர் பிளஸ் 1. இதான் ஆன்சர். அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா போடலாம். இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, போட கூட வேணாம். நீங்க போட்டு காமிக்கலாம். போட்டு காமிச்சீங்கன்னா நீங்க புரிஞ்சு போட்டிருக்கீங்கன்னு நம்புவாங்க. இல்லைன்னா சும்மா ஏதோ மக பண்ணி ஏதோ போட்டிருக்கீங்க. என்னம்மா? அவ்வளவுதானாக்கா? அவ்வளவுதாம்மா. 2 மார்க்கா? 2 மார்க். சரிக்கா. ஓகே, சரி, ஓகேம்மா. அடுத்த சம்லாம் நீங்க போட்டுருவீங்களா இல்ல போட்டு காட்டட்டுமா? போட போறீங்களா? என்னம்மா சொன்னீங்க? போட மாட்டீங்களா? போடுவீங்களா? போட்டுறீங்களா? செகண்ட் அக்கா, சம் மட்டும் சொல்லிட்டாங்க. மட்டும் சொல்லி கொடுங்கக்கா. நாங்க 3rd செம் போட்டுறோம். இதுதான் நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் செம் சொன்னீங்க. அதுக்கு ஒரே தட்டியா 3rd சொல்லி கொடுத்துங்கன்னு இங்க ஒருத்தவங்க சொல்றாங்க. சரி, செகண்ட் செம் சொல்லுங்கம்மா. சரி, செகண்ட் பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கா? அது போடலாமா? சொல்லுங்கம்மா. 0 1/2 2/3. சரி, அவ்வளவுதான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எந்த ஒரு எண்ணா இருந்தாலும் அதுக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்ப 0 கீழே 1 இருக்கு. நான் என்ன சொல்லிருக்கேன்? 1 2 3 எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 1 2 3ன்னு சாரி n எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணு சொல்லியிருக்கேன்? 1 2 3ன்னு எங்கேயாவது வந்ததுன்னா அதுக்கு பதிலா n சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கீழே 1 2 3ன்னு கரெக்டா வருது. அதுக்கு பதிலா நம்ம n சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கீழே 1 இருக்கும்போது மேல 0வா இருக்குமா? இங்க 2ன்னு இருந்தா மேல 1 இருக்கு, கீழே 3ன்னு இருந்தா மேல 2 இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுல எவ்வளவு கம்மியா இருக்கு? 1 கம்மியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த n அப்படின்ற இந்த ஒரிஜினல்ல இருந்து 1 கம்மியா இருக்கு மேல அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? கீழே வந்து 1 2 3 இருக்கு. புரியலக்கா. புரியலையா? இங்க பாருங்க. கீழே எங்கெல்லாம் உங்களுக்கு 1 2 3ன்னு கரெக்டா இருக்கோ அதுக்கு பதிலா n போட்டுக்கோங்கம்மா. இப்ப மேல நம்ம கண்டுபிடிக்கணும். மேல இப்ப இது நான் கம்பேர் பண்றேன். கீழே நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது மேல 0 இருக்கு. கீழே 2ன்னு இருந்தா அதுல 1 கம்மியாகி மேல 1ன்னு இருக்கு. கீழே 3ன்னு இருக்கும்போது மேல 2ன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 1 கம்மியா இருக்கு, கீழே உள்ளதை விட 1 கம்மியா இருக்குன்னு அர்த்தம்.
கீழே n போட்டா அப்ப மேல என்னென்னவா இருக்கும், அதுல ஒண்ணு கம்மியா இருக்கும். அப்ப n மைனஸ் 1. இதுல இப்ப 1 சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டா வரும். இப்ப A1 வேணும்னு வச்சுக்கோங்க. 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1. இதுக்கு ஆன்சர் என்ன? 1 மைனஸ் 1 0 பை 1. அதான் இங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர். இப்ப A2 சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறீங்களா? n-க்கு பதிலா 2. 2 மைனஸ் 1 டிவைடட் பை 2. அப்போ 1 பை 2. இதான் செகண்ட் ஆன்சர். இது மாதிரி கரெக்டா வரும். இதுதான் நமக்கு இதெல்லாம் போட்டு காட்ட வேணாமா? சில சம்ல இந்த ஆன்சர் கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் கேட்பாங்க, சில சம்ல கொஸ்டின் கொடுத்துட்டு ஆன்சர் கேட்பாங்க. எதுக்கு கொடுத்தாலும் நீங்க போட தெரியணும். அதாவது பொது உறுப்பு கேட்டா இந்த மாதிரி கண்டுபிடிக்க. மூணாவது சம் சொல்லி தரணுமா? சரி, என்னமா சொன்னீங்க? புரியலமா? 2 மார்க் தானக்கா? 2 மார்க் தான். இதெல்லாமே 2 மார்க் தான். அடுத்து ஒரு 5வது சம்மும் 6வது சம்மும் தான் 5 மார்க். 4வது சம் கூட 5 மார்க் கேட்பாங்க. சரி, அடுத்த சம்மு சொல்லி கொடுத்துறேன். அது கீழே உள்ளதெல்லாம் நீங்க தான் போட்டு வரணும். சரியா? ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஃபார்மேட் தெரியும், அதனால நான் இது மட்டும் சொல்லி கொடுக்குறேன். சரி, இங்க 3 இருக்கு, 8 இருக்கு, 13 இருக்கு, 18 இருக்கு. என்ன ரிலேஷனா இருக்கும்? எப்படி போகுது? ஏதாவது கெஸ் பண்ணி பாருங்க. 3 8 13 18. அப்ப என்னவா இருக்கும்? அடுத்து 23 இருக்கும். அடுத்து 28 இருக்குமா? 10 10 கூட்டிட்டு போதா? அப்ப மொத நம்பர் எப்படி வந்தது? எல்லாத்துக்குமே பொருந்தணும். 10 10 கூட்டல. அப்ப என்ன நடக்குது? 23. ஏன் அங்க 13 13 23 8 18 28 அப்படி போகுமா? அப்படி எல்லாம் இங்க அந்த மாரி லாஜிக் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏதாவது இப்ப n ஈக்குவல் டு n² + 1 அந்த மாதிரி போட்டோம்ல, அந்த மாதிரி லாஜிக் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா பாருங்க. மேட்ச் ஆனாலும் தெரியாது. ஒரு டைம் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? சரி, பாக்கலாமா? ஆன்சர் தான் போடுறேன், கவலைப்படாதீங்க. இதுல நாங்களே எல்லா சமயம் போட்டுருக்கோம்ப்பா. 23. இங்க பாருங்க, அங்க என்னென்ன அந்த சொல்லுங்க. 3, அப்புறம் 8, அப்புறம் 13, 18 இதெல்லாம் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் இதுக்கு ஒரு லாஜிக் சும்மா சொல்றேன். இது எப்படி இருக்குமா? 5ல 2 மைனஸ் பண்ணா 3 வருது. 10ல 2 மைனஸ் பண்ணா 8 வருது. 13னா 15ல -2 பண்ணா இந்த டேர்ம் வருது. 18 இது வந்து 20ல 2 மைனஸ் பண்ணா 18 வருது. அப்படிதானே வருது? 25ல 2 மைனஸ் பண்ணீங்கன்னா அடுத்த டேர்ம் வர போகுது 23. கரெக்ட். ஆனா நம்ம ஜெனரல் டேர்ம் எழுதணும். இதுக்கு அடுத்தடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறது கொஸ்டின் கிடையாது. an வேணும். சரி, நீங்க இப்ப பாருங்க, எல்லாத்துலயுமே -2 இருக்கு. எல்லாத்துலயுமே ஏதோ -2 இருக்கு. அப்போ இங்க -2 வரப்போகுது. இங்க உள்ள நம்பர் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது 5, 10, 15, 20 அப்படி போகுது. அதுக்கு என்ன அர்த்தம்? 1 × 5, 2 × 5, 3 × 5. அதோட ஆன்சர் தானே இதெல்லாம். 1 × 5 5, 2 × 5 10, 3 × 5 15. இதெல்லாம் தான் இங்க நம்பர்ஸா வருது. அப்ப இதை எப்படி எழுதலாம்னா 1 2 3க்கு பதிலா n போடுங்க. இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. 5n தான் ஆன்சர். 5n - 2 இதுதான் ஆன்சர். இதான் இதோட ஜெனரல் டேர்ம். புரியுதா? புரியுதா? இன்னொரு டைம் சொல்லட்டுமா? இதுல இது மட்டும் தான் ஆன்சர். அதாவது 5ல 2 மைனஸ் பண்ணா 3 வருது. 10 - 2 8. 15ல 2 கழிச்சோம் 13 வருது. 20ல 2 கழிச்சா 18 வருது. எல்லாத்துலயுமே 2 2 கழிக்கிறதுனால இங்க -2 வந்துருச்சு. இது எப்படி இருக்கு? 5 10 15 20ன்னு இருக்கு. அப்போ ஏதோ 5வது வாய்ப்பாடு அப்படியே வருது இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? 4 5 5, 2 5 10, 3 5 15. அந்த 1 2 3க்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு n போட்டுக்கிட்டோம். 5n - 2 அவ்வளவுதான். ஓகே, கீழே உள்ள சம்லாம் ஹோம்ஒர்க் போடுறீங்களா? இந்த 4வது சம் 5வது சம் ஹோம்ஒர்க் போடுறீங்களா? n-க்கு பதிலா ஓகேமா 6, n-க்கு பதிலா 13, n-க்கு பதிலா 4, n-க்கு பதிலா 11. ஆடா ஈவனான்னு பாத்துக்கோங்க. இதுல ஆட் ஈவன்லாம் கிடையாது. ரெண்டுத்தையுமே இதுலதான் சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. n-க்கு பதிலா 6 போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். n-க்கு பதிலா 13 போட்டு ஆன்சர். அதே மாதிரி இங்க n-க்கு பதிலா 4, n-க்கு பதிலா 11. புரியுதா?
இப்போ இந்த 5th சம் ஆட் ஆகுதுன்னு பார்க்கணும். 8ன்னு ஒண்ணு இருக்கு, 15ன்னு ஒண்ணு இருக்கு. ஒற்றைப்படையா இரட்டைப்படையான்னு பாருங்க. 8 இரட்டைப்படையன் அப்படின்னா இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். 15 ஒற்றைப்படையன் அப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். அவ்வளவுதான். போடுறீங்களா? 5 மார்க்மா. 4th சம்மும் 5th சம்மும் 5 மார்க். ரெண்டுமே ஹோம்ஒர்க் தான். போடணும் எல்லாரும். ஓகேவா? ஏமாத்தாம போடுங்க. ஏமாத்த கூடாது. ஓகே. இது ஒரு 2 சம்மு, இந்த ஒரு சம்மு, மொத்தம் 3 சம்மு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதுல ஒரு 2 இருக்கு. இது ஏற்கனவே போட்டாச்சு. அவ்வளவுதான். இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. 4ல இருந்து நம்ம கூட்டத்தோட வரிசை பார்க்கலாம். டெஸ்ட்டுக்கா நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கா டெஸ்ட்டுக்கு எல்லாம் பாத்துட்டு வந்துட்டீங்களா? நேற்று கொடுத்தனே ஒரு சம்மு. மறந்துட்டீங்களா? என்னது பார்த்தாச்சா? ஓகே ஓகே பார்த்தாச்சா? அப்படின்னா நான் ஒண்ணும் இன்னைக்கு டெஸ்ட் வைக்கல, கவலைப்படாது. சொன்னேனே நேத்து நான் போட்டு காமிச்ச ஒரு சம் தான், எக்ஸாம்பிள் சம். எடுத்துக்காட்டு 2.22 எடுத்துக்காட்டு 2.22 லாஸ்ட் சம் 2.22. ஐயோ என்னைய வர டார்கெட் பண்றாங்களே. பாட்ட பாடி கிளாஸ் முடிச்சு விடுங்கக்கா.